10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் கைடு. பாடத்தினை புரிந்து கொள்ள உரையாடல் வடிவில் ஸ்டடி மெட்டீரியல், விடைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப்ஸுடன் கூடிய பிராக்டிஸ் மேனுவல். தேர்வுக்கு இதிலிருந்து தான் கேள்விகள் வரும். 10ஆம் வகுப்பு படிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள் புரந்தூர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ். உங்கள் அபிமான திரையரங்குகளில் காதலர்கள் கொண்டாடும் ஓஹோ எந்தன் பேபி வெற்றி நடை போடுகிறது. சாய் விசித்ரா. பாலச்சந்திர பிரதான உதவியாளராக இருந்த அமீர்ஜான் எப்படிப்பட்ட இயக்குனர்? சார், அமீர்ஜான் சார் வந்து பேசிக்கலி எடிட்டர், அப்புறம் இதில் லேபில் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. மிகப்பெரிய திறமைசாலி. ஆமாம், ஸ்டண்ட் யூனியனில் ஒர்க் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் கற்றுக்கிட்டு தான் இங்கே வந்திருக்கிறார், டைரக்டர் அசிஸ்டண்ட்டாக வந்தார். ஸோ என்ஆர் கிட்டு சாருக்கு அவர் தான் உதவி. அதனால் அமீர்ஜான் சார் வந்து ஆல் இன் ஆல். இன்னொன்று ட்ராலி தள்ளுறதுக்கு பாருங்கள், அந்த டைமிங் எல்லாம் வந்து அவருக்கு தான் நல்லா அத்துப்படி ஆகும். அது கரெக்டாக அந்த ட்ராலி தள்ளுறதுக்கெல்லாம் அவர் தான் கூப்பிடாரு. அதே மாதிரி டைரக்டர் வந்து என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே பண்ணுவார். சாங் எடுக்கும்போது மட்டும் அமீர்ஜான் சாருடைய கருத்தை கேட்டுக்குவார். சார், இந்த இடத்துல கட் பண்ணால் ரிதம் இடிக்கும் சார், அப்படியா அப்படின்னா அமீர்ஜான் சார் சொல்கிற கருத்தை கேட்டுக்குவார். ஏன்னா அவர் எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணிட்டு வந்தவர் சார். ஒரு ஸ்டண்ட்டு அதே மாதிரி அந்த டைமிங்னா என்னென்னு அவ்வளோ அபாரமாக இருப்பார். அந்த அதனால தான் மெயினாக அவர் தான் ட்ராலி தள்ளணுங்கிறது. அதனால் அமீர்ஜான் சாருக்கு வந்து இருந்த டேலண்ட்டில் ரொம்ப முக்கியமானது சாங் எடுக்கும்போது அவர் கண்டிப்பாக கூட இருக்கணும். அவருடைய கருத்துக்களை கண்டிப்பாக கேட்பார். அவர் நாகேஷோட பழகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சது அவங்களுக்கு? எனக்கு ஒரே ஒரு படத்தில் கிடச்சிது சார். ஆனால் அது வந்து எங்கள் யூனிட்டில் இல்லை. நான் வந்து டைரக்டரை விட்டு வெளியே வந்து சின்ன திரைக்கு வந்துட்டேன். சின்ன திரைக்கு வந்ததுக்கு பின்னாடி திடீர்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, நம்மவரனுங்கிற படம். அப்போ அதில் வந்து இவர் நம்ம இயக்குனர் சேதுமாதவன் சார், இவர் அனந்து சார் ஸ்கிரிப்டு, ஏதோ மலையாள படம் தான் போல இருக்குது, அதுக்கு ரைட்ஸே வாங்கினதுன்னு நினைக்கிறேன். டயலாக் அனந்த் சார் தான். அப்போ இவர் வந்து டயலாக் எழுதிட்டுருக்காரு. அதில் வந்து சேதுமாதவன் சாருக்கும் இவருக்கும் கருத்து வேறுபாடு வந்துச்சு. அனந்த் சாருக்கும் கருத்து வேறுபாடு வந்த உடனே என்ன பண்ணார், இப்போ படம் தொடரணும்னா ரைட்டரை மாற்றி ஆகணும். அது நம்ம யூனிட்டில் கமலுடைய வளர்ச்சியில் அனந்த் சாருக்கு பெரும் பங்கு இருக்கு. ஆமாம், அதனால் வந்து மிகப்பெரிய மரியாதை வச்சுருக்காங்க. அதனால் வந்து அவரை எப்படி தூக்குறது, அப்போ தூக்கணும்னா அவரே ஏற்றுக்கிற மாதிரி ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கமல் தேடிட்டு இருந்தார் போல இருக்குது. பஞ்சர்நாசலம் டாக்டர் மேரேஜுக்கு நம்ம அந்த இதில் நடந்தது, ரஜினி சாருடைய அந்த கல்யாண மண்டபத்தில். அப்போ நான் ரிசப்ஷனில் நின்றுட்டு இருந்தேன். கமல் சார் வந்தார். சுப்பு எப்படி இருக்கீங்க, நேற்று கூட உங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் மேலே போய் ரிசப்ஷன்லாம் முடிச்சுட்டு போனோம். மறுநாளே அவருடைய பிஏ வந்தார், டைரக்டர் சார் கமல் சார் உங்களை கூப்பிட்டு வர சொன்னார். விஜயா ஸ்டுடியோவுக்கு போனோம். இது மாதிரி அனந்த் சாருக்கும் அவருக்கும் பிரச்சனை, நீங்கள் எழுதுனா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையான்னு அனந்த் சார்கிட்ட கேட்டேன், ஒத்துக்கிட்டார். நீங்கள் எழுதுனா இப்போ வேறு யாரையாவது போட்டால் அது ஈகோ ப்ராப்ளம். அனந்துக்கும் வந்து பிரச்சனை இருக்கக்கூடாது, கமலுக்கும் பிரச்சனை இருக்கக்கூடாது. அந்த படத்தில் தான் ஃபியூ சீன்ஸ் இவர் நடிச்சிருப்பார். நாகேஷ் எக்ஸ்ட்ராடனரியாக நடிச்சிருப்பார். எக்ஸ்ட்ராடனரி. அவருக்கு நான் வந்து அந்த டயலாக் மட்டும் கோச் பண்ணுறதுக்காக போகிறோம். என்ன எழுதினீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பாதிக்கு அப்புறம் நான் தானே டயலாக் எழுதினேன். அதில் கமல் சாருடைய கான்ட்ரிபியூஷனும் இருந்தது. அப்போ அந்த டயலாகெல்லாம் நான் வந்து அவர் சொல்லிக் கொடுக்க போகும்போது அவர் கேட்டுப்பார். அப்போவும் பிரைட்டாக தான் இருந்தார். ஆனால் அந்த ஏஜ் கொஞ்சம் ஆனதுனால இந்த சில இதெல்லாம் அந்த ஞாபக மருதிகள்லாம் ஆனால் பிரைட்டாக இருந்தார். கமல் சார் வந்து சிலது இங்கிலீஷில் கூட சொல்லுவார், இந்த மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அது எங்களுக்குள்ளே எனக்கு வந்து நானும் வந்து இங்கிலீஷ் சரளமாக பேசுவேங்கிறதுனால எங்களுக்குள்ளே அது ஒத்து போச்சு நிறைய. ஆனால் அவர் இல்லாத சீன்ஸில் தான் நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தேன், அவர் நடிக்காத சீன்ஸில். அதனால் வந்து அவர் நடித்த சீன்ஸில் நானும் அவரும் கொஞ்சம் ரொம்ப கேஷுவலாக இருந்து அவருடைய இன்புட்டும் அதில் இருந்தது. வசனகர்த்தாவாக சித்தலிங்கியா டைரக்ட் பண்ண படத்தில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சது. சித்தலிங்கியா கன்னட படம் ஒரு அசாத்தியமான இயக்குனர். ஃபஸ்ட்டு படம் பூவிலங்கு இல்லையா,
பூவிலங்கு முரளி நடித்தது. முரளிக்கு நான் தான் டயலாக் கோச் பண்ணுவேன், டப்பிங்லாம் இருக்கணும். அவனுக்கு வந்து அவருடைய பரிந்துரை தான் அவங்க அப்பா கிட்ட. ஆமாம். அதனால் வந்து எனக்கும் அவனுக்குள்ள ஒரு நல்ல நட்பு இருந்தது, முரளிக்கும் எனக்கும் இடையில். அதனால் அவன் சொந்த படம் எடுக்கும்போது நான் தான் டைலாக் எழுதணும்னு அவர் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. அப்போ அமீர்ஜான் சார் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அந்த காலகட்டத்தில் எனக்கு டைம் வந்து இதுக்கு ஒதுக்க முடியல. ஆனால் அவர் சித்தலிங்க சாரை ஃபஸ்ட்டு டைம் பார்த்துட்டு, என் டைம் ஷெடியூல் மட்டும் என்னால் சொல்ல முடியல சார் அப்படின்னா, எப்போல்லாம் வருவீங்க சொல்லுங்கள், என் பையன் சொல்லிட்டான் நீங்கள் தான் எழுதணும், அதனால் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஆச்சரியம். அவ்வளோ பெரிய டைரக்டர் சார். டெய்லி நைட்டு 8-9 மணிக்கு மேலே உட்காந்து 12 மணி வரைக்கும் அவர் சொல்கிறத நான் வந்து தமிழில் சொல்லி இப்படி தான் எழுத போகிறேன் சார்னு சொல்லி அவ்வளோ பெரிய டைரக்டர். எங்கள் டைரக்டருக்கு இணையான டைரக்டர்லாம் அங்கே கன்னடத்தில். அவர் வந்து எனக்கு மதிப்பு கொடுத்தாரு. அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது எனக்கு. தர்மபத்தினியில் கார்த்திக்கோட பணியாற்றியது எப்படி இருந்தது சார்? கார்த்திக் வந்து எப்போவுமே வந்து சார் அடாப்டபிலிட்டி ரொம்ப ஈஸியாக இருக்கும். உடனே கிராஸ் பண்ணிக்குவார். அதனால் வந்து ரொம்ப இப்போ சில பேருக்கு வந்து நான் டயலாக் வந்து மாடுலேஷனோடு சொல்லி கொடுப்பேன், அதை வந்து ஆக்டிங் எப்படி நடிக்கணும்னு கூட சொல்லி கொடுப்பேன் வச்சுங்களேன். அது வந்து கார்த்திக் சாருக்கு தேவைப்படலாம். அவர் பிக்கப் பிரமாதமாக பண்ணி என்ன சில இடங்களில் நாங்கள் வந்து இந்த இடத்துல போய் இப்படி திரும்பி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் சொல்ல வேண்டியிருந்தது. பட்டு அவரும் வெரி கோஆப்ரேட்டிவ். இதனால தான் வந்து என்ன பண்ணார் கார்த்திக் சார், என்ன இன்னொரு படத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணார். தமிழ்மணி சார் எடுத்தார், சோலைக்குயில். ராஜன் ஒருத்தர் டைரக்ட் பண்ணார். ராதா ரவியும் இவரும் முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் சோலைக்குயில் ராஜன் வந்து அவரால் வந்து அதை கருத்தை தெரிவிக்க முடியலையா, இல்லை அது வந்து இவங்களுக்கு அதை ஏற்றுக்க முடியலையாங்கிறது தெரில. ஆனால் இன்பிட்வீன் ஒருத்தர் வேண்டியிருக்கு அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு கார்த்திக் வந்து என் கலைவாணனுக்கு நல்ல திக் ஃப்ரெண்ட் இல்லை, அதனால் நாங்கள் கலைவாணனோட ஒரு தடவை ஏதோ ஷூட்டிங் பார்க்க போனோம். சார் நீங்கள் எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி இந்த படத்துக்கு வந்து ஒர்க் பண்ணார். நான் போய் ஒர்க் பண்ணேன். இந்த படம் கார்த்திக் சார் ரெக்கமெண்ட் பண்ணி போனது. அதனால் வந்து நான் சொன்னேன்னா வந்து அவருக்கு ஏற்ற மாதிரியே சீன்ஸை சில நேரங்களில் டைரக்டரையும் மீறி நான் சொல்ல வேண்டியிருந்தது. எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருந்தது. பட் அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காகத்தான் நான் போனேங்கிறத அந்த லைசன்ஸ் எடுத்துக்கிட்டு பண்ணேன். அவர் சொல்லிட்டார், கார்த்திக் வந்து ராஜன் அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கார், படம் நல்லா வரணுங்கிறதுக்காகத்தான் அவர் அங்கேருந்து கூப்பிட்டு வந்திருக்கோம், தயவு செஞ்சு அவர் சொல்கிறத நீங்கள் கேட்டுங்க அப்படின்னு. ராதாரவி வேறு சப்போர்ட். ராதாரவி எனக்கு கிளாஸ்மேட்டு. அப்படியா? சென்ட் பீட்ஸில். அதாவது ஒரு பேட்ச் சார் அந்த காலத்தில் சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்களுடைய பசங்கள்லாம் ஏ கிரேடாக இருந்தால் டான் பாஸ்கோவில் படிப்பாங்க, பி கிரேடாக இருந்தால் சென்ட் பீட்ஸில் படிப்பாங்க. நாங்கள்லாம் பி கிரேடு. நான் எஸ்எஸ்ஆர் சன்னு ராஜேந்திரகுமார், ராதாரவி, தேவிகா அவங்க பிரதர் ஒருத்தர், அப்புறம் இவர் எம்ஜி சக்கரபாணி, அவர் பசங்க, இவங்க எல்லாருமே ஒரு பேட்ச். நீங்கள் உதவி இயக்குனராக பணியாற்றிய அனுபவம் எப்படி இருந்ததுன்னு எப்போவாது அப்பா கேட்டிருக்காரா? இல்லை, அதாவது சார் நான் அப்பாட்டேருந்து வந்து இங்கே பாலச்சந்தர் சார் சேர்ந்ததுக்கப்புறம் அவர் வந்து எதுவுமே கேட்டுக்க மாட்டார். ஏன்னா நாங்கள் மீட் பண்ணுற சந்தர்ப்பமே கம்மியாக இருக்கும். கம்போசிங் இருக்கும்போது நான் அந்த வீட்டுக்கு போவேன், அப்பா கூட காரில் போவேன், திரும்பி வருவேன். அப்படி இருந்தது. ஒரு கமெண்ட் என்னால் மறக்க முடியாது. அன்புள்ளத்தான்னு ஒரு படம், கலைவாணனை ஹீரோவாக போட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண ஃபஸ்ட்டு படம் ப்ரொஜெக்ஷன் ஃபஸ்ட்டு காப்பி மியூசிக் டைரக்டர் வந்து எம்எஸ்சி அவருக்கு போட்டு காட்டணுங்கிறதுக்காக அப்பாவையும் கூப்பிட்டு வந்து படத்தை பாருங்கன்னு. அப்பா படம் பார்த்தாரு, படம் பார்த்துக்கிட்டே இருந்தார். எப்போவுமே வெளியில் வந்து மது அருந்தவே மாட்டார். அன்னைக்கு முத்து எடுத்து வை அப்படின்னாரு. பாதி படத்தில் எடுத்து வச்சு கொஞ்சம் மருந்து சாப்பிட்டே படம் பார்த்தார். அப்புறம் படம் முடிஞ்ச உடனே விஸ்வநாதனை நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்பாவும் போனார். அப்பா ஒன்றுமே சொல்லாமல் போகிறாரு அப்படின்னு நாங்கள் போய் நானும் கலைவானும் ஆர்வமாக ஒரு காரில் ஏறி உட்கார்ந்த உடனே போய் பக்கத்தில் போய் நின்னோம் அவருடைய அபிப்பிராயத்துக்காக. நீ ஹீரோவாக நடிக்கிறது முதல்ல இவன் டைரக்ஷனில் நடித்தது தப்புடா
அப்படின்னு அவனை பார்த்து சொன்னார். நீ பாலச்சந்தரை விட்டு இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்கக்கூடாது, அது நீ பண்ண பெரிய தப்பு. அதெல்லாம் மறக்கவே மாட்டார். அதாவது அவர் மனசு நோகுமேங்கிறதெல்லாம் கிடையாது, திறந்த விமர்சனம் தான், மனம் அவ்வளோதான். ஓப்பனாக சொல்லிட்டு போயிட்டார், நீ பாலச்சந்திரட்டேருந்து இவ்வளோ சீக்கிரமாக வந்திருக்கணும். அதில் வந்து எங்களுக்கு ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருந்தது. கதையும் கொஞ்சம் பாலச்சந்தர் சார் படம் பார்த்துட்டு சொன்னார், ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக காமெடி, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ட்ராஜடி, எவனும் உட்காரவே மாட்டான். அதுலேயும் ஹீரோயின் இறந்து போயிட்டான்னு தெரியும். இறந்து போனால் ஒரு ஹீரோயினை வச்சு திரும்ப அதை பேட்ச் ஒர்க்கெல்லாம் எடுத்து தான் ரிலீஸ் பண்ணோம். அதனால் அந்த படம் பெருசாக கலைவாணன் கண்ணதாசனை கதாநாயகன் அறிமுகப்படுத்தணும்னு எப்படி தோணுச்சு உங்களுக்கு? வேறு ஒன்றும் இல்லை சார், அது வந்து ஒரு ப்ரொடக்ஷன் வசதிக்காக. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். படம் தயாரித்தது என் ஃப்ரெண்டு ஒருத்தர், ஸ்கிரிப்ட் எழுதுனது குணசேகரன் என் ஃப்ரெண்டு ஒருத்தர். நாங்கள் 3 பேர் சேர்ந்து படம் ஆரம்பிக்கிறதுன்னு முடிவு பண்ண உடனே ஷோபாவுக்கு ஒரு நன்றி கடனை செலுத்தின மாதிரி ஒரு வாய்ப்பு அந்த படம். அது ஆச்சரியமாக இருந்தது. அவங்க பயங்கர பிஸி மலையாளத்தில், தமிழில். அந்த படத்தை அவங்க வந்து கால் ஷீட்டு கேட்டு போகிறோம், இந்த மாதிரி நாங்கள் ஒரு படம் பண்ணுறோம், நீ ஹீரோயினாக நடிக்கணுமான்னு. அவங்களுக்கு என் மேலே பெரிய மரியாதை. என்ன மரியாதைன்னா, டயலாக் வந்து இதே தான், இந்த டயலாக் வசன பயிற்சி. இது நிழல் நிஜமாகிறதுங்கிற ஒரு படம் ஆந்திராவில் ஒரு ஸ்டுடியோவில் எடுத்துகிட்டு இருக்கோம். காலையில் விடிகாலில் நான் போயிடுவேன், அவங்க மேக்கப் போட்டு ரெடியாக இருப்பாங்க. டயலாக்னா ஸ்லாங்கு தான் ப்ராப்ளம் எல்லாருக்குமே. அதை நான் சொல்லி கொடுத்துட்டு வந்துடுவேன். அதனால் வந்து அந்த படத்தில் வந்து டயலாக் தடுமாறாமல் அவங்க நல்லா பேசினாங்க. அப்படி நான் மெனக்கெட்டு டெய்லி வந்து விடிகாலில் வந்து டயலாக் சொல்லி கொடுத்தனேங்கிறது அவங்க மைண்டில் இருந்தது. அவங்களுக்கு நான் ஏதாவது பண்ணணுன்னா அண்ணான்னு அது ஒரு வார்த்தை சொன்னாங்க. எங்கள் அசிஸ்டண்ட்டுக்கிட்ட சொன்னாங்க, இண்டஸ்ட்ரியில் நான் யாரையும் அண்ணான்னு சொல்கிறதில்ல, சுப்பண்ணாவை தவிரன்னு. என்ன கௌரவம் அப்படி. ஆனால் அதெல்லாம் வந்து கடைசி நேர வாக்குமூலங்கள்ங்கிறது ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. நான் நினைக்கவே இல்லை அவங்க வந்து இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணாமல் பாதியிலே போயிடுவாங்கன்னு. அவங்க அது வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ யார் போடுறது அப்படின்னு அப்படி யோசித்த உடனே, சரி கலைவாணனே போட்டுக்கலாமே அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். ப்ரொடியூசருக்கு அது வசதியாக போச்சு. ஒன்றும் இது தனியாக சம்பளம் கொடுக்க வேண்டியது அந்த வசதிக்காகத்தான் உண்மையிலேயே. அவனுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதுவும் ஷோபா ஹீரோயின்ங்கிறதுனால ஒத்துக்கிட்டாப்புல. அப்புறம் படம் வந்து எப்படி இருந்தது ஷோபாவோட பணியாற்றியது? ரொம்ப பிரமாதமாக இருக்கும் சார். எப்படின்னா, அவங்க வந்து ஊர்வசி ஆயிட்டாங்க. அந்த அளவுக்கு நடிப்பை பிக்கப் பண்ணிட்டாங்க. நான் டயலாக் சொல்லி கொடுப்பேன், இந்த சீனில் இப்படி வரணும், நீங்கள் ஒரு தடவை பண்ணி காட்டுங்கன்னு நம்பாங்க. நான் ஆக்டிங்கோட, ஏன்னா பாலச்சந்தர் சார்ட்ட வந்து எனக்கு கிடைச்சது அந்த ஆக்டிங் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆற்றல். அதனால் நான் வந்து அதை நடித்து காட்டுவேன். நடித்து காட்டினோன்னு விழுந்து ரசிச்சுட்டு அப்புறமா தான் நடிப்பாங்க. அது என்னமோ அவங்களுக்கும் இன்னொரு ஆர்டிஸ்ட்டு சீதா, அவங்க டைலாக்ஸ் அவங்களும் பிக்கப் பண்ணிக்குவாங்க, நீங்கள் ஒரு தடவை பண்ணி காட்டுங்க அப்படிம்பாங்க. நான் நடித்து காட்டினதுக்கப்புறம் தான் அவங்க நடிப்பாங்க. அது ஒரு படம், அந்த படம் பெருசாக வரல, இவ்வளோ ஒரு பௌர்ணமின்னு ஒரு படம். அது மாதிரி வந்து ஸோ நிறைய பேரோட வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக வந்து ஊர்வசி ஷோபாவுடைய இது நான் எதிர்பார்க்காது. அது அந்த படத்தில் வந்து ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு விஷயம் நடந்தது சார், அவசியம் சொல்லணும். அப்பா வந்து புதுசாக யாருக்காவது புது டைரக்டருக்கோ ஒரு புது நிறுவனத்துக்கோ முதல் பாட்டு எழுத போனால் எங்கேயாவது அந்த மாதிரி அறமாக நெகட்டிவாக வரக்கூடிய பல்லவி தான் எழுதி ஆகணும் அப்படின்னு இருந்தால் என்ன பண்ணுவார், எழுத மாட்டார். முதல்ல வந்து ஒரு வாழ்த்து கவிதையை எழுதி கொடுத்துருவார் முதல் படமாக இருந்தால். இப்படி இதில் வந்து பாரதி ராஜா சார் படம் 16 வயதினில் அதுக்கு போயிருக்கும்போது இதை வந்து கலைமணி சார் என்கிட்ட சொன்னார். அங்கே வந்து பாட்டு எழுத போயிருக்கிறாரு. எந்த பாட்டு எழுத சொன்னாருன்னா ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு. அது ரொம்ப நடக்காத விஷயங்களாக இருக்கும். அதில் அப்பாவுக்கிட்ட ஒரு பழக்கம், இன்னொரு பாட்டு இருக்கான்னு கேட்கவே மாட்டார். சரி, இதை தவிர வேறு ஏதாவது பாட்டு இருக்கான்னு அங்கே கேட்க வேண்டிய அவசியம் வந்தது. ஏன்னா அந்த பல்லவி எழுதக்கூடாது முடிவு பண்ணிட்டார், முதல்ல எழுதக்கூடாது. அப்புறம் ஒரு டியூன் ஒன்று அப்புறம் ராஜா சார் வாசித்து காமிச்சார். அந்த மஞ்சள் குளிச்சு அந்த பாட்டில் பல்லவி இடம் கொடுக்கல. சரி, சரண லைனை பிடிச்சேன். சரணத்தை பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணார், கோயிலில் அம்மனுக்கு சூடங்காட்டு அதை நேரில் காட்டு நடக்கட்டும் காரியம்தான் அதை எழுதினேன்.
அதை எழுதி முடித்ததுக்கப்புறம் தான் பல்லவியை சொன்னார். ஸோ நெகட்டிவாக வந்து எதுவும் வந்துடக்கூடாது. இதே மாதிரி எங்கள் உறவினர் மதுரை திருமாறன் வந்து இந்த படம் பண்ணார். சூதாட்டம்னு டைட்டில் வச்சுருக்க அப்படின்னா கதைக்கு நல்லா இருக்குங்க. சரி என்ன கதைன்னார், கதையை சொன்னார். மனைவியை வச்சு சூதாட்டம். ஆமாம், எம்எஸ் காசி படம். எம்எஸ் காசி படம். அதில் வந்து பல்லவி வந்து அப்பா வந்து என்ன பண்ணுறாரு, வாழ்த்து கவிதை எழுதி கொடுக்காம முதலிரவு காட்சி. அந்த அம்மா வந்து கதாநாயகி பால் சொம்போட ரூமுக்குள்ளே வராங்க. அங்கே ஆரம்பிக்குது பாட்டு. அப்போ என்ன பண்ணிட்டாரு, விளக்கேற்றி வைக்கிறேன் விடிய விடிய எரியட்டும் நடக்க போகும் நாட்கள் எல்லாம் நல்லதாக நடக்கட்டும் அப்படின்னு எழுதினார். அது சொல்லிட்டு கலைமணி சார் சொன்னார், சார் நல்லா பார்த்தீங்கன்னா மருமகளாக வீட்டுக்குள்ளே அடியெடுத்து வைக்கும்போது தான் விளக்கை ஏற்றுவாங்க, முதலிரவு அறையில் விளக்கத்தான் அணைப்பாங்க. ஆனால் அப்படியே உல்ட்டா பண்ணிட்டாரு, அது வாழ்த்தாக இருக்கணுங்கிறதுக்காக அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி ஏன் படத்தில் அந்த சென்டிமெண்ட்டெல்லாம் கிராஸ் பண்ணிட்டார் சார். நான் கதையை சொன்னேன், ஒரே பாட்டு தான், 3 பாட்டு. அதில் 2 பாட்டு அந்த ப்ரொடியூசரே எழுதினார். அவர் வந்து பாடலாசிரியர் ஆகணுங்கிறதுக்காகவே எடுத்த படம். ஒரு பாட்டு அப்பா எழுதுறாரு. அந்த பாட்டு சிச்சுவேஷனை சொல்லிவிட்டு உட்காந்துருக்கேன். யாருக்குமே வந்து அறச்சொல் வர மாதிரி எழுதவே மாட்டார் சார். ஆழக்கடல் நீந்தி வந்தேன், ஆணிமுத்தை ஏந்தி வந்தேன், ஏந்தி வரும் வேளையிலே நீர் குடித்தேன் பாதியில். அப்போ அந்த சென்டிமெண்ட்லாம் எனக்கு தெரியல, அவருக்கும் அந்த இதில் அது நடக்க வேண்டியிருந்தால் அதை மாற்ற முடியாது, அவருக்கும் தெரியல. ஆனால் இந்த பாட்டை நாங்கள் அவுட்டோரில் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது திருவிடந்தைங்கிற ஏரியாவில் 2 நாள் தங்கியிருந்து எடுத்தோம். ஷோபா மட்டும் சென்னைக்கு வந்துட்டு வருவாங்க. 2வது நாள் இந்த சாங்குடைய பல்லவியெல்லாம் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பல்லவி மட்டும் நான் பேலன்ஸ் வச்சுருந்தேன், வேறு எங்கேயாவது எடுத்துக்கலான்னு. என் ஃப்ரெண்டு டயலாக் ரைட்டர் தான் வந்து ப்ரொடக்ஷன் டிசைனர். அவன் வந்தவன் என்ன சொன்னான், என்னடா முடிச்சிட்டியா சாங்கெல்லாம்? இல்லை, அது ஓப்பனிங் பல்லவி மட்டும் வச்சுருக்கேன். நான் சொல்கிறத கேளு, இதுக்கு மேலே வந்து ப்ரொடியூசரால் தாங்க முடியாது. இன்னொன்று, இன்றைக்கி நீ முடிக்கலன்னா என்றைக்குமே அதை முடிக்க முடியாதுடா, அடிச்சு விடு அப்படின்னா. என்னடா எப்படி சொல்கிறானேன்னு சொல்லிட்டு சரின்னு ரகுநாத் ரெட்டி கேமரா, இந்த இதெல்லாம் இருக்குல்ல பனைமரங்கள்லாம், அதுக்கு பின்னாடி சன்செட் ஆகிட்டுருக்கு, சீக்கிரம் அப்படி நடந்து வர சொல்ல நான் எடுத்துடுறேன்னாரு. ஒரு ஃபுல் பல்லவி எடுத்து முடிச்சிட்டேன். அதுதான் திரை உலகத்தில் அந்த அம்மா நடித்த, அவன் ஷோபா நடித்த கடைசி காட்சி. இவ்வளவு சென்டிமெண்ட் அதில் இருந்திருக்கு சார். அவங்க பாடிட்டு போனாங்க, ஒரு வாரத்தில் ஷி வாஸ் நோ மோர். அதான் லாஸ்ட்டு சீனு. லாஸ்ட்டு ஆச்சரியத்தை, அதாவது நான் மிரண்டுட்டேன். அவன் சொன்னான், இன்றைக்கி நீ எடுக்கலைன்னா என்றைக்குமே எடுக்க முடியாதுன்னு வேறு அவன் வேறு சொல்லிட்டான். ஃப்ரெண்டு சரி நீ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் 1 வாரம் கழித்து போகிறோம். பட் அப்போவும் ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும் இல்லையா? அவங்க வந்து அந்த அந்த ஏரியாவில் செய்தி கேள்விப்பட்டு எங்கள் ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஓடி போயிருக்கிறார் அதை பார்க்குறதுக்காக. அப்போ நம்ம தினத்தந்தி அதிவீர பாண்டியன் சார் பார்த்துக்க, ஏப்பா உங்கள் படம் என்னாச்சுன்னு, எங்கள் படம் முடிஞ்சிருச்சுன்ட்டார் அவர். ஆக்சுவலி ஒரு 30% பேலன்ஸ் இருந்தது. ஆனால் மறுநாள் செய்தி வரும்போது முழுக்க முடிந்த படங்கள் அன்புள்ளத்தான், சாமந்தி பொன் போட்டாங்க. அதனால் யாருக்குமே தெரியாது, நாங்கள் பேட்ச் ஒர்க் பண்ணி தான் டூப்பை வச்சு எடுத்து தான் சமாளித்தோம். அது தெரியாத அளவுக்கு, அது டூப்புன்னு தெரியாத அளவுக்கு எடுத்திருந்தது ஒன்று தான் என்னுடைய சாமர்த்தியம். அதில் ஷோபாவுடைய மரண செய்தி கேள்விப்பட்டபோது எப்படி இருந்தது சார்? உடனே வந்து அந்த இடத்துக்கு போகணும்னு தோணலை சார். டிஞ்சு போய் உட்காந்துட்டேன். ஏன்னா அப்படி ஒரு நல்ல கேரக்டர், அவங்க அற்புதமான ஒரு நடிகை மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா வந்து அப்போ கூட நம்ம வந்து யோசிப்போம், அது நம்ம படம்ங்கிறதுனால வேற ஒரு ஷாக் இருக்கும் இல்லையா? அதுவும் எனக்கு போய் பார்க்க மனசு வரல சார். ஆனால் பார்க்க முடியல. ஏன்னா அதுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நாங்கள் மறுநாள் தான் போனோம். அது ஈவினிங் தான் வந்தது அந்த நியூஸு. மறுநாள் தான் போய் பார்த்துட்டு கலந்துக்கிட்டு வந்தோம். வாங்க முடியல உண்மையிலே. ஏன்னா ஆஸ் அ கேரக்டர், ஆஸ் எ ஹியூமன் பீயிங், ஷி வாஸ் அ வெரி லவபிள் பர்சன். பல படங்களில் எம்எஸ் விஸ்வநாதன்கிட்ட உதவியாளராக நீங்கள் பணியாற்றிருக்கீங்க, உங்கள் அப்பாவோட உதவியாளராக போயிருக்கீங்க. நீங்கள் டைரக்ட் பண்ண படத்துக்கு அவர் இசையமைச்சார். ஆமாம். எப்படி இருந்தது அந்த அனுபவம்? அதாவது அது ஒரு நல்ல வேடிக்கையான அனுபவம் சார். அன்புள்ளத்தான் படத்தில் அவர் தான் மியூசிக்கு. ஹீரோயின் பேர் வந்து ஒரு ராகத்தினுடைய பேர் வரும், எனக்கு மறந்து போச்சு. ஆனால்
இந்த சிச்சுவேஷனை சொல்லிவிட்டு அவர் டியூன் போட்டுட்டு இருக்கும்போது அண்ணே இது அந்த ராகமான்னு கேட்டேன். திரும்பி பார்த்தா அது பிடிக்காதுல்ல. எதுக்கு கேட்குறீங்க? இல்லை ஹீரோயின் பேர் அது, அந்த ராகத்தில் போட்டால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். சிரிச்சுக்கிட்டார். வேறு யாராவது இருந்தால் டோஸ் விழுந்திருக்கும். ஆனால் ராகத்தை பற்றியே தெரியாமல் கேட்கக்கூடாது இல்லை. அது விஸ்வநாதன் கூட இருந்தது. எங்களுக்கு வந்து இதில் ரீரெக்கார்டிங்கில் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணி கொடுத்தார். ஆனால் வந்து நான் பாடலாசிரியராக பாலச்சந்தர் சார் ஓகே பண்ணார்ல, வாட் எ வெயிட்டிங். அப்போ அவர் கொஞ்சம் மனசு வருத்தம் தான். அதனால் வந்து அந்த படத்தில் 6 பாட்டு எழுதினேன். 6 பாட்டையும் நான் வந்து நேரடியாக கொண்டு போய் கொடுக்காம டைரக்டர் சார்கிட்ட கொடுத்து தான் அது காப்பி போச்சு. ஏன்னா எனக்கு டென்ஷனாக இருந்தது. அவர் அப்பாவும் அவரும் அவ்வளோ திக்காக. ஆமாம், ஒரே சாங்கில் நம்ம அந்த உறவை கெடுத்துக்கிட்டோமோ. நான் கெடுத்துக்கல, டைரக்டர் வந்து என்ன பாராட்டினாருங்கிறது. நான் அதில் அவருக்கு உடன்பாடு இல்லாமல் இருந்தது. அப்படியா? ஆமாம். ஏன்னா ஓவர்லூட் பண்ணிட்டார்ல சார். அது கண்ணதாசனுக்காக ஓவர்லூட் பண்ணலாம், கண்மணி சுப்புக்காக பண்ணலாமா? அது அவருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி. ஆஸ் எ ஹியூமன் பீயிங் எல்லாருக்குமே இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் சார். அது வந்து வரத்தான் செய்யும். இளையராஜாவை எப்போ முதல்ல சந்திச்சிங்க நீங்கள்? இசைஞானி வந்து அவர் நம்ம இவர்கிட்ட இருக்கும்போது ஜிகே வெங்கடேஷ்ட அசிஸ்டண்ட்டாக இருக்கிற காலத்தில் வந்து எனக்கு தெரியும். ஏன்னா நான் அப்பா கூட அசிஸ்டண்ட்டாக போவேன், அவர் ஜேகேவி சார் கூட அசிஸ்டண்ட்டாக வருவார். இந்த அசிஸ்டண்ட் லெவலில் ஒரு வணக்கம் சொல்லிக்கணும். அது மாதிரி இப்படியே பார்த்து பழகணும். இப்படியே பார்த்து பழகிட்டு இருந்துட்டு உங்கள் அப்பாவை தாண்டி உங்களுக்கு பிடித்த கவிஞர் அப்படின்னு யாராக இருக்காங்களா? இல்லை, எனக்கு வந்து மகாகவி பாரதியார் ரொம்ப பிடிக்கும். கவிஞர் வாலியோட பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதா? பழக்கம் உண்டு, ஒரு பிணக்கமும் உண்டு. அப்படியா? கவிஞரோடவா? வாலி அது பதிவு செய்யக்கூடிய விஷயந்தான், நல்ல விஷயம். என்னை வந்து தமிழ்மணி சார் ஒரு படம் டைரக்ட் பண்ண சொன்னார். அந்த படம் நான் டைரக்ட் பண்ணும்போது பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.